டாக்டர் வேண்டாம், வக்கீல் வேண்டாம், ஜோதிடர் வேண்டாம், எனக்கு எல்லாமே சாட் ஜிபிடி தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஒரு நாளைக்கு இந்த உலகம் ஏஐ கிட்ட 250 கேள்விகளை கேட்குதான். நான் அழகாக இருக்கனா அப்படின்னு ஆரம்பித்து பாம் செய்வது எப்படி வரைக்கும் மக்கள் எதையோ டைப் பண்ணுறாங்க. ஆனால் சில கேள்விகளை என்கிட்ட கேட்காதீங்க, மீறி கேட்டால் ஆபத்துன்னு ஏஐயே எச்சரிக்கை கொடுக்குது. அப்படிப்பட்ட அந்த 5 தடை செய்யப்பட்ட கேள்விகள் என்ன? அதை ஏன் நீங்கள் டைப் பண்ணவே கூடாது? இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு உலகம் முழுக்க இளைஞர்கள் தங்களோட கூச்ச சுபாவத்தை போக்கவும், யார்கிட்டையாவது சண்டை போடணும்னா அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணவும் ஏஐயை தான் பயன்படுத்துகிறாங்க. ஏன் தெரியுமா? ஜட்ஜ்மெண்ட். இப்போ நீங்கள் உங்கள் நண்பர்கிட்ட போய், மச்சி நான் இந்த விஷயத்தை செய்ய போகிறேன், எதனா ஐடியா கொடுன்னு கேட்டால் அவன் உங்களை கலாய்ப்பான். ஆனால் சாட் ஜிபிடி சிரிக்காது, கிண்டல் பண்ணாது. சரி, அதை பண்ணால் சரியா இருக்குமா, இல்லை அதுக்கு கஷ்டமானு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணும். இதனாலேயே ஒரு நாளைக்கு 250 கேள்விகளை இந்த உலகம் சாட் ஜிபிடி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு. சும்மா ஜாலியாக பேசுகிற வரைக்கும் சரி, ஆனால் மக்கள் இப்போ வரம்பு மீறி சில விஷயங்களை ஏஐ கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அதுங்க உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். கேட்கவே கூடாததை கேட்டால் கிடைக்க கூடாதது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் சாட் ஜிபிடி கிட்ட நீங்கள் கண்டிப்பாக கேட்கவே கூடாத 5 விஷயங்கள் இருக்குது. அது என்ன? அதை மீறி கேட்டால் என்ன நடக்கும்? வாங்க அலசலாம். முதல் விஷயம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் பர்சனல் டேட்டாவை எந்த காரணத்து கொண்டும் டைப் பண்ணாதீங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சாட் ஜிபிடி அப்படிங்கிறது நம்மளோட பர்சனல் டைரி மாதிரி, இல்லைனா வீட்டுக்குள்ளே பூட்டி வச்ச பீரோ மாதிரி. நாம் டைப் பண்ணுறது யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் உண்மை என்னன்னா, அது ஒரு க்ளவுட் நோட் புக். நீங்கள் டைப் பண்ணுற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த கம்பெனியோட சர்வரில் போய் சேவ் ஆகுது. உதாரணத்துக்கு உங்கள் ஆஃபீஸில் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் இருக்குது. அதை மெயில் அனுப்புறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் ரைமிங்காக அழகாக மாற்றி கொடுன்னு சாட் ஜிபிடி கிட்ட போடுறீங்க. அந்த டாக்குமெண்ட்டில் உங்கள் கம்பெனியோட ரகசியங்கள் இருக்கலாம். என்னோட பேங்க் பாஸ்வேர்ட் மறந்து போச்சு, இதுதான் என்னோட அக்கௌண்ட் நம்பர், எனக்கு ரீசெட் பண்ண ஐடியா கொடுன்னு கேட்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு சந்தையில், அதாவது மார்க்கெட்டில் நடுவில் நின்று கத்துனா எப்படி இருக்குமோ அப்படி தான் ஏஐ கிட்ட உங்கள் ரகசியத்தை சொல்கிறது. அது உங்கள் கட்டுப்பாட்டை மீறி போயிடும். நாளைக்கு அந்த டேட்டா லீக் ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் காணாமல் போகலாம், இல்லை உங்கள் ஆஃபீஸ் ரகசியம் வெளியே வரலாம். ஸோ நம்பர் 1 ரூல், பாஸ்வேர்டு, பேங்க் விவரம், ஆதார் நம்பர், இதை எல்லாமே ஏஐ பக்கம் கொண்டே போகக்கூடாது. ரெண்டாவதாவது மருத்துவம். இப்போது தலை லேசாக வலிச்சாலே நம்ம கூகுளில் தேடுவோம். அது என்ன சொல்லும்? உங்களுக்கு மூளையில் கட்டி இருக்கலாம்னு சொல்லி நம்மளை பயமுறுத்தும். அதே வேலையை தான் இப்போ மக்கள் சாட் ஜிபிடி கிட்டையும் பண்ணுறாங்க. ஒரு ஆய்வில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, மக்கள் அதிகமாக ஏஐ பயன்படுத்துகிறதே தெரப்பி எடுத்துக்கிட்டாதானா. மனசு கஷ்டமாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குன்னு டாக்டர்கிட்ட போகிறத விட பாட் கிட்ட பேசுகிறாங்க. கேட்கறது தப்பு இல்லை, ஆனால் சாட் ஜிபிடி ஒரு டாக்டர் கிடையாது. அதுக்கு உங்கள் நாடி துடிப்பு தெரியாது, உங்கள் உடம்பு வாகு தெரியாது. அது இன்டர்நெட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான தகவல்களை வச்சு தோராயமாக ஒரு பதிலை சொல்லும். சில சமயம் அது கொடுக்குற மருத்துவ ஆலோசனை உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். அதுக்கு பேர் ஹாலுசினேஷன். அதாவது இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி அதுவே கற்பனை பண்ணி சொல்லும். ஒரு சாதாரண மருந்து பேரை தப்பாக சொல்லி அதை நீங்கள் சாப்பிட்டா என்ன ஆகிறது? மருத்துவ வார்த்தைகளை புரிஞ்சிக்க ஏஐயை யூஸ் பண்ணுங்க, ஆனால் நோய் என்னன்னு தெரிஞ்சிக்க டாக்டரை மட்டும் நம்புங்க, இயந்திரத்தை நம்பாதீங்க. மூணாவது விஷயம், இது உங்களை ஜெயிலில் கூட தள்ளலாம். சட்டவிரோதமான விஷயங்கள். விளையாட்டுக்கு கூட பாம் செய்வது எப்படி, ஒருத்தரை கொலை பண்ணிட்டு எப்படி தப்பிக்கிறது, அடுத்தவனோட வைஃபை பாஸ்வேர்டை ஹேக் பண்ணுவது எப்படி, இந்த மாதிரியான கேள்விகளெல்லாம் டைப் பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா? ஏஐ நிறுவனங்கள் சும்மா இல்லை, அவங்க சிஸ்டமில் ஃப்ளாங்கிங் மெக்கானிசம் வச்சுருக்காங்க. அதாவது யாராவது ஆபத்தான கேள்விகளை கேட்டால் உடனே அந்த அக்கௌண்ட் கணக்கிடப்படும். ஒருவேளை நீங்கள் தீவிரமாக ஏதாவது டைப் பண்ண பிளான் பண்ணுறீங்கன்னா அவங்க நினச்சா அந்த தகவல் போலீஸ்க்கு போகவும் வாய்ப்பு இருக்குது. ஆர்வம் இருக்கலாம், ஆனால் அது ஆபத்தில் முடியக்கூடாது. உங்கள் ஐபி அட்ரஸை வச்சு உங்களை ட்ராக் பண்ணுறது அவங்களுக்கு நிமிஷ வேலை.
ஸோ உஷார். நான்காவது, சதி கோட்பாடுகள், கான்ஸ்பிரசி தியரிஸ். உலகம் தட்டையானது, ஏலியன்ஸ் ஏற்கனவே பூமிக்கு வந்துட்டாங்க, இந்த அரசியல் தலைவர் அப்படி பண்ணார், இப்படி இல்லாததையும் பொல்லாததையும் ஏஐ கிட்ட கேட்டு விவாதம் பண்ணாதீங்க. ஏன்னா ஏஐ சில சமயம் பொய்யான தகவல்களை உண்மை மாதிரி அடிச்சு பேசும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு பேர் ஆலசினேஷன். நீங்கள் ஒரு பொய்யான விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப கேட்டால் ஆமாம் பாஸ் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான்னு அதுவும் தாளம் போடும். இதனால் நீங்கள் ஒரு பொய்யான உலகத்தில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மாதிரி இது ஏஐ யூனிவர்சிட்டி ஆகிடக்கூடாது. ஃபேக் செக் பண்ணுறதையும் நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. கடைசி மற்றும் ஐந்தாவது விஷயம், இது ரொம்ப எமோஷ்னலான விஷயம், வாழ்க்கை முடிவுகள். என் காதலியை நான் பிரேக்கப் பண்ணவா, என் வேலையை விட்டுட்டு நான் பிஸ்னஸ் பண்ணவா, நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கலாமா, இப்படிப்பட்ட கேள்விகளை தயவு செஞ்சு ரோபோ கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா ஏஐக்கு உணர்ச்சிகள் கிடையாது. உங்கள் குடும்ப சூழ்நிலை என்ன, உங்கள் கடன் பிரச்சனை என்ன, உங்கள் காதலியோட குணாதிசயம் என்ன, இது எதுவுமே அதுக்கு தெரியாது. அது வெறும் டேட்டாவை வச்சு பொதுவான பதிலை தான் சொல்லும். வாழ்க்கைங்கிறது கணக்கு பாடம் கிடையாது. 2+2 4 அப்படின்னு சொல்கிறதுக்கு அது ஒரு ரோலர் கோஸ்டர். உங்கள் வாழ்க்கையோட முக்கியமான முடிவுகளை நீங்கள் உங்கள் அனுபவத்திலையும் உங்கள் நலம் விரும்பிகள் சொல்கிறதையும் வச்சு எடுங்க. ஒரு சாட் பாக்ஸ் சொல்கிறத வச்சு வேலையை விட்டுடாதீங்க. நாளைக்கு சோத்துக்கு அது வழி காட்டாது. ஸோ ஏஐ அல்லது சாட் ஜிபிடி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான கருவி, சந்தேகமே இல்லை. அது நம்ம வேலையை சுலபமாக்கும், புதுசாக கற்றுக்க உதவும். ஆனால் அதை ஒரு உதவியாளராக மட்டும் வச்சுக்கோங்க. அதை உங்கள் முதலாளியாவோ டாக்டராவோ இல்லை வாழ்க்கை துணையாவோ மாற்றிடாதீங்க. அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டா என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் அளவுக்கு அதிகமாக ஏஐ கிட்ட பேசினா ஆபத்து நிச்சயம்னு புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நாம் பார்த்த இந்த 5 விஷயங்களில் நீங்கள் எதையாவது விளையாட்டுக்கு சாட் ஜிபிடி கிட்ட கேட்டிருக்கீங்களா? உங்கள் அனுபவம் என்ன? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.